लक्ष्य प्राप्ति में सबसे बड़ी रुकावट। லட்சியத்தை அடைவதில் மிகப்பெரிய தடை. செலக்டட் பாயிண்ட் நம்பர் 3167 3167. पर चिंतन, பரச்சிந்தன் அதாவது மற்றவர்களை பத்தி சிந்திப்பது. हर एक आत्मा माने आप में से एक एक आत्मा को ஒவ்வொரு ஆத்மா அதாவது உங்களுக்குள் இருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் ये लक्ष्य रखना है இந்த லட்சியத்தை வைக்கணும். कि मुझे निमित्त बनना है विश्व என்னவென்றால் परिवर्तन का। உலகத்தை மாற்றுவதற்காக நான் நிமித்தமாகணும். सिर्फ 3 बातों का स्व में संकल्प मात्र भी न हो। வெறும் 3 விஷயங்கள் நமக்குள் எண்ணம் கூட இருக்கக்கூடாது. ये परिवर्तन करो। இந்த மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். कौन कौन सी 3 बातों का संकल्प मात्र नहीं हो? என்ன 3 விஷயங்களுடைய எண்ணம் கூட இருக்கக்கூடாது? एक है परचिंतन। ஒன்னு பரச்சிந்தன் பரசிந்தனை. क्या அப்படியானால் विश्व के परिवर्तन में पहला काम क्या? உலகத்தை மாற்றுவதில் முதல் வேலை என்ன இருக்கணும்? परचिंतन। பரச்சிந்தன் மற்றவர்களை பத்தி சிந்திப்பது का संकल्प मात्र भी न हो। அந்த எண்ணம் கூட இருக்கக்கூடாது. दूसरा ரெண்டாவது एक तो चिंतन होता है मन से ஒன்னு மனம் மூலமாக சிந்திப்பதாகும். और दूसरा परदर्शन மற்றும் ரெண்டாவது பரதர்ஷன் மற்றவர்களை பார்ப்பது. आंख से ये क्या कर रहा है? ये काम हो रहा है। கண்கள் மூலமாக பார்ப்பது என்னவென்றால் இவன் என்ன பண்றான்? ये परदर्शन இந்த வேலை நடக்குதா? ஆகவே இதுதான் என்ன ஆகுது? பரதர்ஷன் மற்றவர்களை பார்ப்பது. ये संकल्प मात्र में भी नहीं करना। இது கூட எண்ணங்களில் வரக்கூடாது. प्रैक्टिकल में आंखों से देखना कि कोई बुरा कर रहा है ये तो बहुत दूर की बात, लेकिन संकल्प मात्र में भी ऐसी भावना न आए। கண்கள் மூலமாக பிராக்டிக்கலில் அந்த விஷயத்தை பார்ப்பது இது ரொம்ப தூரத்திற்கான விஷயமாகிவிட்டது. ஆனால் மனதின் எண்ணங்களில் இப்படிப்பட்ட சிந்தனை கூட வரக்கூடாது. पहला परचिंतन, दूसरा परदर्शन। முதல் பரச்சிந்தன், இரண்டாவது பரதர்ஷன். பரச்சிந்தன் என்றால் மற்றவர்களை பற்றி சிந்திப்பது, பரதர்ஷன் என்றால் மற்றவர்களை பார்ப்பது. अर्थात स्वदर्शन के बजाय परदर्शन नहीं। அப்படியானால் ஸ்வதர்ஷனாக இருக்கணும், பரதர்ஷனாக இருக்கக்கூடாது. தன்னை பார்க்கணும், மற்றவர்களை பார்க்க கூடாது. और तीसरा परमत या परसंग। மூன்றாவது என்னவென்றால் பர்மத். பர்மத் என்றால் மற்றவர்களின் வழி, பர்சங் அப்படியானால் மற்றவர்களை அதாவது மற்றவர்களின் தொடர்பில் வருவது. अर्थात कुसंग। அப்படியானால் கெட்ட தொடர்பு. श्रेष्ठ संग करो। சிரேஷ்டமான தொடர்பில் இருங்கள். क्या? என்ன? मनसा से क्या नहीं करो? மனதின் மூலமாக என்ன செய்யாதீங்க? पर चिंतन नहीं करो। பரச்சிந்தன் பண்ணாதீங்க, மற்றவர்களை பத்தி சிந்திக்காதீர்கள். दृष्टि से पर दर्शन नहीं करो। பார்வையின் மூலமாக மற்றவர்களை பார்க்காதீர்கள். और बाकी कर्मेंद्रियों से क्या नहीं करो? பிறகு மற்ற கர்மேந்திரங்கள் மூலமாக என்ன செய்யக்கூடாது? स्व का संग करो। தன்னுடைய தொடர்பில் தான் இருக்கணும். पर का संग, पराये का संग मत करो। மற்றவர்களின் தொடர்பில் வராதீர்கள், கெட்ட தொடர்பில் வராதீர்கள். बाप दादा शुरू से सुना रहे हैं तो 3 कारण। பாப்தாதா ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டு வருகிறார் 3 காரணங்கள். पहला, चलते चलते श्रीमत के साथ साथ आत्माओं की परमत मिक्स कर देते हैं। முதலில் என்னவென்றால் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஸ்ரீமத்திற்கு கூடவே ஆத்மாக்களின் மற்ற வழியை மிக்ஸ் பண்ணிடுறாங்க. कोई ने कोई बात सुना दी और आप समझते हो कि सुनाने वाला तो अच्छा सच्चा महारथी है। யாராவது எந்த விஷயமாவது சொல்லிடுறாங்க, அப்புறம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க என்னவென்றால் சொல்லக்கூடிய ஆத்மா ரொம்ப நல்ல மகாரத்தி, உண்மையான மகாரத்தி ஆவாங்க. और आपका उस पर फेथ भी है। மற்றும் உங்களுக்கு அவங்க மீது நம்பிக்கையும் இருக்கு. जब ऐसी कोई आत्मा आपको कोई ऐसी बातें सुनाती है जिसमें इंटरेस्ट भी आता है,
समाचार तो अच्छा है, எப்பொழுது இப்படிப்பட்ட ஏதாவது ஆத்மா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்றாங்க, எதுல உங்களுக்கு ரொம்பவே ஆர்வம் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கூடவே வந்து அதுல ஏதாவது தகவலும் இருக்கு, जैसे संसार समाचार अच्छा लगता है ना, तो எப்படி வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய தகவல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ब्राह्मण संसार समाचार भी अच्छा लगता है। ஆகவே பிராமண உலகத்தினுடைய நியூஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கு. तो आपने उस पर फेथ रख करके वो बात सुन ली, माना अपने अंदर समा ली। ஆகவே நீங்கள் அவர்களின் மீது நம்பிக்கை வச்சு அந்த விஷயத்தை கேட்டுக்கினீங்க அப்படின்னா அதை நீங்க தனக்குள் வந்து அடக்கிக்கினீங்க, कट नहीं किया அதை நீங்க வந்து கட் பண்ணல. तो बात सच्ची भी है, समाचार सच्चा भी होता है, सब झूठा नहीं होता। ஆகவே அந்த விஷயம் உண்மையாகவும் இருக்கலாம், தகவல் உண்மையாகவும் இருக்கலாம், ஏனென்றால் எல்லாமே வந்து பொய்யாக இருக்காது. कोई सच्चा भी होता है, लेकिन बाप का फरमान क्या है? சிலர் வந்து உண்மையானவர்களாகவும் இருக்கிறார்கள், ஆனால் தந்தையினுடைய கட்டளை என்னவாக இருக்கிறது? कि ऐसे समाचार भले सुनो, ये है फरमान। என்னவென்றால் இப்படிப்பட்ட தகவல்களை நியூஸை நீங்க கேட்டுக்கொண்டே இருங்க, இதுதான் வந்து தந்தையினுடைய கட்டளையா என்ன? नहीं, இல்லை, जिससे आपका कोई कनेक्शन नहीं है, सिर्फ दिलचस्प समाचार है। எதோடு உங்களுக்கு எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்ல, வெறும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸா இருக்கு. आप कर कुछ नहीं सकते, ஆனால் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. सिर्फ सुन लिया तो वह समाचार बुद्धि में तो गया, வெறும் கேட்டுக்கினீங்க அப்படின்னாலும் அந்த தகவல் வந்து புத்தியில போச்சு இல்லையா? टाइम वेस्ट तो हुआ या नहीं? और ஆகவே டைம் வேஸ்ட் ஆச்சா இல்லையா? बाप की श्रीमत में परमत मिक्स कर दी। ஆகவே தந்தையினுடைய ஸ்ரீமத்ல வந்து பர்மத் மற்றவர்களுடைய வழியை வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க. क्योंकि बाप की आज्ञा है, सुनते हुए नहीं सुनो। ஏனென்றால் தந்தையினுடைய கட்டளை என்னவாக இருக்கிறது? கேட்டுக்கொண்டு நீங்கள் கேட்காமல் இருங்கள். तो आपने सुना क्यों? ஆகவே நீங்கள் ஏன் கேட்டீங்க? उसकी आदत डाली। அது உங்களுக்கு ஒரு பழக்கமாகிவிட்டது. मानो एक बारी आपको समाचार सुनाया, ஒருவேளை இப்படி பாருங்கள், ஒரு தடவை உங்களுக்கு யாராவது செய்தி சொன்னாங்க, आपको भी बहुत अच्छा लगा, உங்களுக்கு கூட கேட்பதில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, नई बात है, புதிய விஷயமாக இருந்தது, ऐसा भी होता है, இப்படியும் கூட நடக்கிறது, ये पता तो पड़ गया। இது நம்மளுக்கு இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். लेकिन अगर एक बारी आपने उनकी बात सुनी तो दूसरे बारी वो कहाँ जाएगा? ஒருவேளை ஒரு தடவை கூட நீங்க அவங்களுடைய செய்தியை கேட்டுக்கினீங்க அப்படின்னா, அவங்களுடைய விஷயங்களை கேட்டுக்கினீங்க அப்படின்னா, ரெண்டாவது தடவை அவங்க எங்க போவாங்க? आपके पास आएगा। உங்களிடம் தானே வருவாங்க. आप उसके लिए कूड़े का डिब्बा बन गए ना। நீங்க அவங்களுக்காக ஒரு டஸ்ட்பின் ஆகிட்டீங்க இல்லையா? जो भी ऐसा समाचार होगा वो आपके पास ही आकर सुनाएगा, क्योंकि आपने सुना। ஆகவே இப்படிப்பட்ட எந்த செய்தி இருந்தாலும் சரி, அவங்க உங்களிடம் வந்துதான் சொல்லுவாங்க, ஏன்னா நீங்க ஒரு தடவை அவங்களோட அதாவது செய்தியை கேட்டுக்கினீங்க. इसलिए या तो उसको समझाओ, ऐसी बातों से उसको भी मुक्त करो। அதனால்தான் இப்படி அவங்களுக்கு புரிய வைங்க, அவங்களையும் கூட இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து முக்தி கொடுங்க. सुन करके इंटरेस्ट नहीं बढ़ाओ, அதை கேட்டுக்கின்னு தனக்குள் நீங்க இன்ட்ரெஸ்ட வந்து அதிகமாக்கிக்காதீங்க. लेकिन अगर सुनते हो तो आप में इतनी ताकत हो जो उसको भी सदा के लिए फुल स्टॉप लगा दो। ஒருவேளை நீங்க கேக்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்குள்ள இவ்வளவு சக்தி இருக்கணும், என்னவென்றால் அதை கேட்ட பிறகு அதை எப்பொழுதற்காகவும் ஃபுல் ஸ்டாப் கொடுத்துடணும், முற்றுப்புள்ளி வைக்கணும். अपने अंदर भी फुल स्टॉप लगाओ। தனக்குள் கூட ஃபுல் ஸ்டாப் வைங்க. जिस व्यक्ति का समाचार सुना उसके प्रति दृष्टि में व संकल्प में भी घृणा भाव बिल्कुल नहीं हो। எந்த மனிதன் பற்றிய நீங்க செய்தியை கேட்டீங்களோ அவங்களுக்காக பார்வையின் மூலமாக இல்லையானால் எண்ணங்கள் மூலமாகவும் வெறுப்பு இருக்கக்கூடாது. इतनी पावर आप में है तो यह सुनना नहीं हुआ। ஆகவே இவ்வளவு பவர் உங்களுக்குள்ள இருந்தா இத வந்து கேட்கணும் என்று சொல்ல முடியாது. उसका कल्याण करना हुआ, இது வந்து அவங்களுக்கு நன்மை செய்ததுக்கு சமமாகி விட்டது. लेकिन रिजल्ट में देखा जाता है मेजॉरिटी थोड़ा थोड़ा किचड़ा इकट्ठा होते होते ये ஆனால் மெஜாரிட்டில என்ன பார்க்கப்படுகிறது என்றால் கொஞ்சம் கொஞ்சம் இந்த குப்பை வந்து ஒன்னு சேர்கிறது.
ஒன்னு சேர்த்து கொண்டே இருக்கும் பொழுது भाव या चाल चलन में अंतर आ जाता है। வெறுப்பு இல்லையானால் நடத்தையில் வித்தியாசம் வந்து விடுகிறது. और कुछ भी नहीं होगा तो भी उस आत्मा के प्रति सेवा करने की भावना नहीं होगी, भारीपन होगा। மற்றும் எது நடக்கலன்னா கூட அந்த ஆத்மாவிற்காக சேவை செய்வதற்கான பாவனை நம்ம கிட்ட இருக்காது. நம்ம ரொம்ப கொஞ்சம் வெயிட் ஆயிடுவோம். को कहा जाता है श्रीमत में परमत मिलाना। ஆகவே இதைதான் ஸ்ரீமத்ல மற்றவர்களுடைய வழியை கலப்பது என்று சொல்லப்படுகிறது. अव्यक्त वाणी तारीख 25 नवंबर 1995 पृष्ठ 35 आदि। दूसरों के गुण और अवगुण को नहीं देखना। क्वेश्चन கேள்வி கேட்கிறாரு, மற்றவர்களுடைய குணம் மற்றும் அவகுணமை பார்க்க கூடாது. दूसरों के विशेषता को देखना परचिंतन ही होता है क्या बाबा? அவங்க கேக்குறாங்க, அப்போ பாபா மற்றவர்களுடைய குணத்தை பார்ப்பது இது கூட வந்து பரசிந்தனை, மற்றவர்களை பத்தி சிந்திப்பது ஆகிவிட்டதா என்ன? बिल्कुल। அதுக்கு பாபா சொல்றாரு, ஆமா கண்டிப்பா. विशेषता को देखना, हाँ, विशेषताओं को देखना, वो भी परचिंतन ही होता है। विशेषताओं को देखना, पर माने पर। பாபா அவங்க திருப்பி கேக்குறாரு பாய் கி பாபா அந்த மற்றவர்களுடைய குணத்தை பார்ப்பது இது கூட பரச்சிந்தனா என்ன? आया பாபா சொல்றாரு, மற்றவர்களை பார்ப்பது என்றாலே பர் என்றால் மற்றவர்கள், स्व माने अपना। ஸ்வ என்றால் தனது. तो हम देवता रहे ना, हम कौन से धर्म के हैं? ஆகவே நம்ம தேவதைகளாக இருக்கிறோம் இல்லையா? நம்ம எந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள்? कोई पूछे हमारा धर्म क्या है तो क्या बताएं? யாராவது நம்ம கிட்ட கேக்குறாங்க உங்களுடைய தர்மம் என்ன, அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? हमारा जो मूल धर्म है वो आदि सनातन देवता धर्म है। तो हमारा गुण क्या है? நம்மளுடைய முக்கியமான தர்மமே என்ன? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். ஆகவே அதனுடைய முக்கியமான குணம் என்ன? हमारा गुण है या अवगुण है देवता होना? ஆகவே தேவதையாக இருப்பது நம்மளுடைய குணமா இல்லையானால் அவகுணமா? है गुण है तो गुण ही याद करे ना। குணமாகும். ஆகவே அந்த குணத்தை தான் நினைவு செய்ய வேண்டும் இல்லையா? वो हमारा अपना है, अपनी चीज है। அது நம்மளுடைய தன்னுடைய பொருளாகும். जो पर हमने धारण कर लिया है वो द्वापर युग से धर्म पिताओं और उनके फॉलोअर्स का संग करने से हमने धारण कर लिया। மற்றதை எது நாம் தாரணை செய்து கொண்டோமோ அது வந்து துவாபர யுகத்தில் இருந்த மற்ற தர்ம பிதாக்களுடைய தொடர்பில் வரும் காரணத்தால் நாம் தாரணை செய்து கொண்டோம். वो पराई चीज है, அது மற்ற பொருளாகும். वो अवगुण हमने धारण कर लिए हैं। அந்த அவகுணத்தை நாம் தாரணை செய்து கொண்டோம். पहले हमारे में अवगुण पर नहीं था। அதற்கு முன்னால் நமக்குள் இப்படி மற்ற கெட்ட குணம் வந்து இல்லை. स्व और पर माने पराया। ஸ்வ என்றால் தனது மற்றும் பர் என்றால் பராயா. பராயா என்றால் மற்றவர்களின். तो स्व अच्छा या पराया अच्छा? ஆகவே ஸ்வ என்பது நல்லதா இல்லையானால் பராயா நல்லதா? பராயா என்றால் மற்றவர்களது நல்லதா? स्व अच्छा, स्वधर्म தனதுதான் வந்து நல்லதாகும். निधनम से यह पर धर्मो भयावह। அதனால் பாபா வரி சொல்றாரு, ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவஹ. தன்னுடைய தர்மத்தில் இறப்பதே நல்லது, மற்றவர்களுடைய தர்மத்தில் செல்வது ரொம்ப ஒரு கொடூரமான விஷயமாகும். पर चिंतन किनका चलेगा? மற்றவர்கள் பற்றி சிந்தனை யாருக்கு நடக்கும்? पवित्रता ब्राह्मण जीवन का मुख्य आधार है। தூய்மை பிராமணர்களின் வாழ்க்கையின் முக்கியமான ஆதாரமாகும். पढ़ाई भी क्या है? படிப்பு கூட என்னவாக இருக்கிறது? आपका स्लोगन भी है, पवित्र बनो योगी बनो। உங்களுடைய ஸ்லோகன் கூட இருக்கிறது, பவித்ர பனோ யோகி பனோ. பவித்ரமாகுங்கள், யோகி ஆகுங்கள். स्लोगन है ना? ஆகவே இது ஸ்லோகனாக இருக்கிறது இல்லையா? पवित्रता ही महानता है। ஆகவே பவித்ரன்தான், தூய்மைதான் வந்து மகான தன்மையாகும். पवित्रता ही योगी जीवन का आधार है। தூய்மைதான் யோகி வாழ்க்கையின் ஆதாரமாகும். कभी कभी बच्चे अनुभव करते हैं कि अगर चलते चलते मनसा में भी अपवित्रता अर्थात वेस्ट व निगेटिव। சில நேரம் குழந்தைகள் வந்து அனுபவம் செய்கிறார்கள், ஒருவேளை நடந்து கொண்டே இருக்கும் பொழுதே மனதின் மூலமாக அசுத்தம், அப்படியானால் வேஸ்ட் இல்லையானால் நெகட்டிவ் மற்றும் மற்றவர்கள் பற்றிய சிந்தனை, पर चिंतन के संकल्प चलते हैं இது நடந்து கொண்டே இருக்கிறது. तो कितना भी योग पावरफुल चाहते हैं लेकिन होता नहीं है।
ஆகவே அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு நம்ம பவர்ஃபுல்லான யோகம் வரணும் என்று விரும்பினாலும் அப்படி நடக்காது. क्योंकि जरा भी अंशमात्र संकल्प में भी ஏனென்றால் கொஞ்சம் கூட எண்ணங்களில் किसी प्रकार की अपवित्रता है, தூய்மை இல்லை என்றால், तो जहाँ अपवित्रता का अंश है, ஆகவே எங்க அசுத்தத்தினுடைய ஒரு சின்ன துளி கூட இருக்கிறது, वहाँ पवित्र बाप की याद जो है, அங்கு தூய்மையான தந்தையினுடைய நினைவு எதுவாக இருக்கிறதோ, जैसा है वैसे नहीं आ सकती। எப்படி இருக்கிறதோ அப்படியே அது வர முடியாது. जैसे दिन और रात इकट्ठा नहीं होता, எப்படி பகல் மற்றும் இரவு ஒன்றாக இருப்பதில்லை. इसीलिए बाप दादा वर्तमान समय அதனால்தான் பாப் தாதா இப்பொழுது இருக்கக்கூடிய நேரத்தில் पवित्रता के ऊपर बार बार अटेंशन दिलाते हैं। தூய்மை மீது அடிக்கடி அட்டென்ஷன் செலுத்துகிறார். कुछ समय पहले बाप दादा सिर्फ कर्म में अपवित्रता के लिए इशारा देते थे, கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் பாப் தாதா வெறும் கர்மங்களின் தூய்மை இல்லாமல் இருப்பதற்காக சைகை கொடுத்து கொண்டே இருந்தார். लेकिन अभी समय संपूर्णता के समीप आ रहा है। ஆனால் இப்பொழுது நேரம் சம்பூர்ணமாகுவதற்கு நெருக்கத்தில் வருகிறது. इसलिए मनसा में भी अपवित्रता का अंश धोखा दे देगा। அதனால்தான் மனதில் கூட ஒருவேளை அசுத்தமான எண்ணங்கள் இருக்கிறது என்றால் அது கூட ஏமாற்றத்தை கொடுத்துவிடும். तो मनसा, वाचा, कर्मणा, संबंध, संपर्क सब में पवित्रता अति आवश्यक है। ஆகவே மனம், சொற்கள், கர்மேந்திரியங்கள், உறவுகள், தொடர்புகள் இது அனைத்திலும் தூய்மை இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. मनसा को हल्का नहीं करना, क्योंकि मनसा बाहर से दिखाई नहीं देती है। மனதை ஃப்ரீயாக விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் மனம் பலே வெளியிலிருந்து பார்ப்பதில் தென்படாது. ஆனால் लेकिन मनसा धोखा बहुत देती है। மனம் அதிகமாக ஏமாற்றத்தை தருகிறது. ब्राह्मण जीवन का जो आंतरिक वर्षा सदा सुख स्वरूप, பிராமண வாழ்க்கையில் எது ஒரு ஆஸ்தியாக இருக்கிறது என்னவென்றால் எப்பொழுதுமே சுகமான ஸ்வரூபமாக இருங்கள். शांत स्वरूप, சாந்தமான ஸ்வரூபம், मन की संतुष्टता है। மனதின் சந்தோஷம் இருக்கிறது. उसका अनुभव करने के लिए मनसा की पवित्रता चाहिए। அதை அனுபவம் செய்வதற்காக மனதின் தூய்மை தேவைப்படும். बाहर के साधनों द्वारा या सेवा द्वारा अपने आप को खुश करना, வெளியில் இருக்கக்கூடிய சாதனங்கள் இல்லையானால் சேவையின் மூலமாக தன்னை சந்தோஷம் படுத்திப்பது, यह भी अपने को धोखा देना है। இது கூட தனக்கு ஏமாற்றத்தை தருவதுதான். अव्यक्त वाणी 1 मार्च 1999 पृष्ठ 62 आदि। तो जो व्यभिचारी होते हैं उनकी बुद्धि ठिकाने नहीं होती। ஆகவே யார் விபச்சாரியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய புத்தி ஒரு இடத்தில் இருக்காது. स्वचिंतन कम करेंगे, परचिंतन जास्ती करेंगे। அவர்கள் தன்னை பத்தி கம்மியாக சிந்திப்பார்கள், மற்றவர்களை பத்தி அதிகமாக சிந்திப்பார்கள். तो सुभासांगी करते रहेंगे। இங்கு அங்கு மோந்து பார்த்து கொண்டே இருப்பார்கள். ये क्या करता है, वो क्या करता है, மோப்பம் பிடிப்பார்கள். இவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க. और एक दो की नहीं करेंगे। மற்றும் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு பண்ண மாட்டாங்க. सुभासांगी करने में इतने माहिर होंगे कि ज्ञान सागर तक भी पहुंच जाएंगे। அவர்கள் மோப்பம் பிடிப்பதில் இவ்வளவு எக்ஸ்பர்ட்டாக இருப்பார்கள் என்னவென்றால் ஞான கடலிடம் கூட மோப்பம் பிடித்து கொண்டே சென்று விடுவார்கள். अरे सागर में तो रतन भी भरे हुए हैं, ढेर के ढेर। அரே கடலில் நிறைய ரत्नங்களும் இருக்கிறது. और कचरा भी ढेर का ढेर भरा पड़ा है। மற்றும் குப்பை கூட மிகவும் அதிகமாக நிரம்பியிருக்கிறது. उसका कोई आलोड़न कर सकता है? அதை யாராவது அதை பற்றி அளந்து பார்க்க முடியுமா என்ன? पूरे रतन कोई निकाल ले या चाहे कि हम पूरा कचरा निकाल ले, कोई निकाल सकेगा? யாராவது யோசிக்கிறாங்க என்னவென்றால் முழு கடலில் இருந்து முழு ரத்தினங்கள் இல்லையானால் முழு குப்பையுமே எடுத்துடலாம், அப்படி பண்ண முடியுமா என்ன? नहीं निकाल सकता। सागर में दोनों ही चीजें हैं, तुमको क्या लेना है? கடலில் ரெண்டு விஷயங்களும் ரெண்டு பொருட்களுமே இருக்கிறது, அதுல உங்களுக்கு என்ன வருது? कचरा लेना है, ठीक है, குப்பை எடுக்கணுமா என்ன? कचरा ले लो। சரி, குப்பை எடுத்துக்கோங்க. जो कचरे का आलोड़न करेंगे उनकी बुद्धि में कचरा भर जाएगा। யார் குப்பையை பத்தி யோசிச்சு கொண்டே இருப்பார்களோ அவர்களுடைய புத்தியில வெறும் குப்பையே நிறைந்து விடும். रत्नों का आलोड़न करेंगे उनकी बुद्धि में ज्ञान रत्न भर जाएंगे, जन्म जन्मांतर के साहूकार बनेंगे। யாருடைய புத்தியில் ரத்னங்கள்
ரத்தினங்கள் பத்தி யோசிக்கிறார்களோ அவர்களுடைய புத்தியில ரத்தினங்கள் வந்துவிடும். பிறகு அவர்கள் நிறைய பிறப்புக்கு பணக்காரர்கள் ஆகி விடுகிறார்கள். जो विपरीत चिंतन में लगे रहे, யார் தலைகீழான சிந்தனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். मन परिचिंतन में लगे रहे, ये ऐसा करता है वो वैसा करता है, அப்படியானால் மற்றவர்களை பத்தி சிந்திப்பதில் ஈடுபட்டு கொண்டு உள்ளனர். என்னவென்றால் இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்க, ये ऐसा क्यों करता है वो वैसा क्यों करता है, இவங்க இப்படி ஏன் பண்றாங்க, அவங்க அப்படி ஏன் பண்றாங்க. वो विदेशी हो गए। ஆகவே அவர்கள் விதேசி ஆகிவிட்டனர், வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் ஆகிவிட்டனர். वो भारतीय हो गए और वो विदेशी हो गए। தன்னை பத்தி சிந்திக்கக்கூடியவர்கள் பாரதவாசிகள் ஆகிவிட்டனர் மற்றும் மற்றவர்களை பத்தி சிந்திக்கக்கூடியவர்கள் விதேசி ஆகிவிட்டனர். अरे जब नियम बना हुआ है, जो जैसा करता है उसको वैसा रिजल्ट मिलना है या नहीं मिलना है। அதே இது நியமம் இருக்கிறது. என்னவென்றால் யார் எப்படி பண்றாங்களோ அவங்களுக்கு அப்படியேதான் கிடைக்குமா இல்ல கிடைக்காதா? तो हम अपना सत्यानाश क्यों करें? அவங்களுக்கு அவங்களுடைய பலன் கிடைக்கும் பொழுது நாம் நம்மளுக்கு ஏன் அழிவை கொண்டு வரணும்? हमारे फैसला करने से कुछ हो जाएगा क्या? நாம் தீர்மானம் செய்வதால் ஏதாவது நடந்து விடுமா? यहाँ ब्राह्मणों की दुनिया में भी, இங்க பிராமணர்களின் உலகத்தில் கூட दो प्रकार के ब्राह्मण हैं। ரெண்டு விதமான பிராமணர்கள் இருக்கிறார்கள். बढ़िया कैटेगरी के, ஒன்னு ரொம்ப நல்ல கேட்டகரியை சேர்ந்தவர்கள், सूर्यवंशी और चंद्रवंशी। சூரியவம்சி மற்றும் சந்திரவம்சி. उसके बाद थर्ड क्लास जो कैटेगरी आती है அதற்கு பிறகு எந்த थर्ड क्लास கேட்டகரி வருகிறதோ इस्लामी बौद्ध क्रिश्चियन शादी, அது இஸ்லாமிய பௌத்த கிறிஸ்டியன் ஆவாங்க. नीची कुरियों वाले, தாழ்ந்த குறியை சேர்ந்தவர்கள். वो सभी नीची कुरियों वाले कैटेगरी के थर्ड कैटेगरी में जाते हैं। அவங்க அனைவருமே தாழ்ந்த குறியில் செல்லக்கூடியவர்கள் ஆவாங்க, थर्ड கேட்டகரியில போவாங்க, थर्ड क्लास। थर्ड கிளாஸ் ஆவாங்க. वो सब श्रीमत की बरखिलाफी करने वाले हैं। அவங்க எல்லாமே ஸ்ரீமத்தை மீறக்கூடியவர்கள் ஆவாங்க. स्वचिंतन से परचिंतन की ओर जाने वाले हैं। ஸ்வசிந்தன் தன்னை பற்றி சிந்திக்காமல் மற்றவர்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் ஆவாங்க. स्वचिंतन में टिकना जैसे होता ही नहीं। ஸ்வசிந்தன்ல நிலைப்பது அவர்களால் அப்படி நடக்கவே மாட்டேங்குது. देह का ही चिंतन करते हैं। தேகத்தை பற்றி தான் யோசித்து கொண்டே இருக்கிறார்கள். तो भूत प्रेत बन जाते हैं। அப்படி இருக்கும் பொழுது பேய் பிசாசு ஆகி விடுகிறார்கள். अब देखते हैं कि शंकर के गण विनाश करते वास्तव में विनाश हो रहा है। இப்பொழுது பார்க்கலாம் சங்கரின் மூலமாக விநாசனம் இருக்கும் பொழுது समझते ये भी कल्याणकारी काम है। விநாசனம் நடக்கிறது என்றால் புரிந்து கொள்கிறாங்க இது கூட ஒரு நன்மைக்குரிய வேலைதான். विनाश करना भी कल्याणकारी है। விநாசனத்தை செய்வது இது கூட ஒரு நன்மைக்கார வேலைதான். इसलिए चलो हम ये क्यों न कर दे। அதனால் யோசிக்கிறார்கள் என்னவென்றால் வாங்க நம்மளே ஏன் இந்த அழிவு பண்ணக்கூடாது. आपस में संस्कार तो टकराते ही हैं। ஒருத்தர் இன்னொருத்தர் கூட சம்ஸ்காரங்கள் மோதிக்கொள்கிறது தான். मेल तो होता ही नहीं है, मामला तो और ज्यादा बिगड़ता चला जा रहा है। ஒருங்கிணைப்பு இருப்பதே இல்லை. तो स्थापना तो बेचारे कर नहीं सकते। அப்பொழுது அவர்களால் ஸ்தாபனை என்னவோ செய்ய முடியவில்லை. तो स्थापना न सही तो कल्याणकारी विनाश करना तो सहज है। அப்பொழுது ஸ்தாபனை இல்லை ஆனால் நன்மைக்குரிய விநாசனம் செய்வது சகஜமானதாகும். तो अपने ही कुल का ध्वंस कर ले। அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய குலத்தையே அவர்கள் என்ன பண்றாங்க அழித்துக் கொள்கிறார்கள். तो अपने कुल का ध्वंस, जो अपने परिवार के लोग हैं उन्हीं की खामियां निकालना,
யார் வந்து தன்னுடைய குடும்பத்தினராக இருக்கிறார்களோ அவர்களுக்கே வந்து குறை பார்க்கறாங்க, परिचिंतन करना, அவர்களை பத்தி சிந்தனை செய்கிறார்கள், उन्हीं की ग्लानि करना, அவர்களுக்கே அவதூறம் செய்கிறார்கள், वो सारी बातें इकट्ठी करना, सारे प्रूफ इकट्ठी करना, எல்லா விஷயங்களையும் ஒண்ணு சேர்க்கிறாங்க, எல்லா ப்ரூஃபையுமே வந்து ஒண்ணு சேர்க்கிறாங்க. ये फिर उनके अंदर चलता है। இது வந்து அவர்களுக்குள் நடக்கிறது. ज्ञान सारा बुद्धि में से उड़ जाता है। ஞானம் வந்து முழு ஞானமும் புத்தியில இருந்து போயிடுது. परमात्मा की वाणी के प्रति लगाव नहीं रहता, அவர்களுக்கு பரமாத்மாவுடைய வாணிக்காக ஈடுபாடு இருக்காது, मुरली के प्रति दबाव नहीं रहता बुद्धि में, முரளிக்காக புத்தியில வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்காது. देहधारियों की तरफ, देहधारियों की बातों की तरफ ஆனால் தேகதாரிகளின் பக்கம், தேகதாரிகளின் விஷயங்களின் பக்கம் रुझान ज्यादा हो जाता है, புத்தி அதிகமாக செல்கிறது. तो विनाश को पाते हैं तो அப்பொழுது அழிவை சந்திக்கிறார்கள். तो वास्तव में शंकर विनाश नहीं करता, ஆகவே உண்மையில் பார்த்தீர்கள் என்றால் சங்கர் வந்து அழிவை செய்வதில்லை. ब्राह्मणों की संगयुगी दुनिया में भी जो विनाश होता है பிராமணர்களின் சங்கம்யுகி உலகத்திலும் எப்பொழுது வந்து அழிவு ஏற்படுகிறதோ वो शंकर नहीं करता, அதுவும் கூட சங்கர் வந்து கொண்டு வருவதில்லை. या जो भी गण है जिनको रुद्रगण कहा जाता है, रुद्रमाला के मण के, இல்லையானால் யாரெல்லாம் கण இருக்கிறார்களோ, யாரை வந்து ருத்ரமாலி மாலைகள் என்று சொல்லப்படுகிறதோ, राजा बनने वाली आत्मा वो अपने राज परिवार को बनाने का उपक्रम करेंगी, ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் அவர்கள் வந்து தன்னுடைய ராஜ குடும்பத்தை உருவாக்குவதற்கான வேலையை செய்வார்களா, या विनाश करने का उपक्रम करेंगी, இல்லையானால் அழிப்பதற்கான வேலையை செய்வார்களா? बनाने का करेंगी। உருவாக்குவதற்கான வேலையை செய்வாங்க. हाँ, नंबरवार को होते हैं। ஆனால் வரிசைகரமாக இருக்கிறார்கள் இல்லையா? कोई विदेशी धर्मों के बीज है, कोई स्वदेशी धर्मों के बीज है। ஆகவே சிலர் வந்து விதேசி தர்மத்தினுடைய விதையாக இருக்கிறார்கள், சிலர் வந்து சுதேசி தர்மத்தினுடைய விதையாக இருக்காங்க. जिन्हें विदेशी धर्मों का बीज है वो उस तरह से कुछ न कुछ आचरण करेंगे जरूर, யார் வந்து விதேசி தர்மத்தினுடைய விதையாக இருக்கிறாங்களோ அவங்க ஏதோ ஒரு கொஞ்சம் பர்சன்ட்ல அப்படிப்பட்ட வேலைகள் கண்டிப்பாக செய்வாங்க. लेकिन अंत में तो उनको चेंज होना ही होना। ஆனால் கடைசியில அவங்களுக்குமே வந்து சேஞ்ச் ஆக வேண்டியதாக தான் இருக்கிறது. जो विदेशी धर्म का छिलका चढ़ा हुआ है எது வந்து விதேச தர்மத்தை சேர்ந்த தோல் வந்து ஏறி இருக்கிறதோ वो छिलका उतरना जरूर है। அந்த தோல் கண்டிப்பாக இறங்கிதான் ஆகணும். तो जो अव्वल नंबर धर्मों से कनेक्टेड होंगे, ஆகவே யார் வந்து முதல் நம்பர் தர்மத்தோடு கனெக்ஷன்ல இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ उनका चक्र बुद्धि में ज्यादा चलेगा, அவர்களுடைய சக்கரம் புத்தியில அதிகமாக ஓடுமா? स्वचिंतन में தன்னை பத்தி சிந்திப்பதில் அவர்களுடைய சக்கரம் அதிகமாக ஓடுமா? पर चिंतन में कम चलेगा, स्वचिंतन में ज्यादा चलेगा। பரச்சிந்தன் மற்றவர்களை பத்தி சிந்திப்பதில் அவர்களுக்கு புத்தி கம்மியாக ஓடும் மற்றும் தன்னை பத்தி சிந்திப்பதில் அதிகமாக ஓடும். उनकी संख्या कितनी है? அவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு? जिनका सबसे जास्ती स्वचिंतन में मनन चिंतन मंथन ज्यादा चलता है, யாருக்கு மிகவும் அதிகமாக சுய சிந்தன் தன்னை பத்தி சிந்திப்பதில் மனன் சிந்தன் மந்தன் நடக்கிறதோ அவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கிறது? पर चिंतन कम चलता है। மற்றவர்களை பத்தி சிந்திப்பது கம்மியாக நடக்கிறது. हैं? नहीं, 4.5 लाख जो बताए ना, 4.5 லட்சம் என்று சொல்லிருக்காங்க இல்லையா? 4.5 लाख में 50,000 ऐसे हैं அந்த 4.5 லட்சத்துல வந்து 50,000 பேர் எப்படி இருக்காங்க? जो बहुत मनन चिंतन मंथन चलाने वाले, யார் வந்து அதிகமாக மனன் சிந்தன் மந்தன் பண்ணக்கூடியவங்க, ரொம்பவே அதிகமாக சிந்திப்பாங்க, யோசிப்பாங்க. पर चिंतन वालों की शूटिंग क्या होगी? மற்றவர்களை பத்தி சிந்திக்க கூடியவர்களின் ஷூட்டிங் என்னவாகும்? इधर उधर ट्रांसफर होते हैं ना, या माता भी मतलब कोई कोई क्या करते हैं, இங்க அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க இல்லையா? கன்னியாக்களாக இருந்தாலும் சரி, மாதாக்களாக இருந்தாலும் சரி, इधर की समाचार उधर इधर से फैलाते हैं। அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இங்க இருக்கக்கூடிய செய்தி அங்க, அங்க இருக்கக்கூடிய செய்தி இங்க, இப்படி வந்து இங்க அங்க பரப்புறாங்க. मतलब इस मधुबन में आएंगे और यहाँ की सारी समाचार दूसरी मधुबन में जाके बताएंगे। இங்க
இருக்க மதுபன்ல வருவாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய தகவல் எல்லாமே அடுத்த மதுபன்ல போய் சொல்லுவாங்க. मैंने परचिंतन जैसे करते हैं, जरूरी नहीं, आवश्यक नहीं है। ஆகவே இது வந்து பரச்சிந்தன் மாதிரி பண்றாங்க. இதுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. इससे क्या होगा, मन आपस में मन मुटाव टकराव भी होगा। இதன் மூலமாக என்ன நடக்குதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறாங்க, இல்லையானால் மன வருத்தம் வருது. तो ऐसे लोगों की क्या शूटिंग होगी? ஆகவே இப்படி பண்ணக்கூடியவர்களின் ஷூட்டிங் என்னவாகும்? वही माहिल इधर की बात उधर करना, उधर दूतियां ऐसे झूठे झूठे काम करती हैं कि झूठी बातें सुना करके दूसरों की दिल खराब कर देती। இங்க இருக்கக்கூடிய விஷயம் அங்க, அங்க இருக்கக்கூடிய விஷயம் இங்க சொல்றாங்க. ஆகவே பாபா சொல்றாரு, இப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க, யார் வந்து பொய்யான விஷயங்களை சொல்லிட்டு மற்றவர்களுடைய மனசைய வந்து கஷ்டத்துல கொண்டு வராங்க. दूसरों को अच्छी बातें सुनाना चाहिए कि दूसरे की गिलानी करके गिलानी की बातें जाके सुनाना चाहिए। மற்றவர்களை பத்தி நல்ல விஷயம் சொல்லணுமா, இல்லையானால் அவதூறத்துக்கான விஷயம் இங்க அங்க போய் சொல்லணுமா? நல்ல விஷயம் தான் சொல்லணும். माहिल माने इधर की बात उधर करने वाले। பாபா மஹில் என்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணாரு. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இங்க இருக்கக்கூடிய விஷயம் அங்கு, அங்க இருக்கக்கூடிய விஷயம் இங்கு சொல்லக்கூடியவர்கள். एक दूसरे का परचिंतन करना, ईविल बातें सुनना और सुनाना, ஒருத்தர் இன்னொருத்தர் பத்தி பரச்சிந்தன் பண்ணுவது, மற்றவர்களை பத்தி சிந்திப்பது, இல்லையானால் கெட்ட விஷயங்களை கேட்பது மற்றும் சொல்வது, यह बहुत बड़ा अवगुण है। இது ரொம்ப பெரிய கெட்ட குணமாகும். आपका डायरेक्शन है, तुम्हें ईविल बातें सुननी नहीं है। தந்தையினுடைய டைரக்ஷனாக இருக்கிறது என்னவென்றால் உங்களுக்கு கெட்ட விஷயங்களை கேட்க கூடாது. उनकी बात उनको सुनाना, இவங்களுடைய விஷயம் அவங்களுக்கு, அவங்களுடைய விஷயம் இவங்களுக்கு சொல்வது, यह धूतीपना नहीं होना चाहिए। இப்படிப்பட்ட வஞ்சகம் இருக்கக்கூடாது. वह जैसे बाप से बेमुख करने की फालतू बातें सुनाते हैं, அவர்கள் எப்படியானால் தந்தையிடமிருந்து முகத்தை திரும்பிக் கொள்ளணும் என்பதற்காக வீணான விஷயங்களை சொல்கிறார்கள். वह सुननी भी नहीं चाहिए। அதை கேட்கவும் கூடாது. इस समय दुनिया में सभी विपरीत बुद्धि है ना, இந்த நேரத்தில் உலகத்தில் அனைவருமே விபரீதமான புத்தியாக இருக்கிறார்கள் இல்லையா? सिवाय राम के दूसरी कोई बात सुनाना उनको धूतीपना कहा जाता है। ராமரை தவிர வேற எந்த ஒரு விஷயத்தை சொல்வது இதை வந்து பஞ்சகம் என்று சொல்லப்படுகிறது. अब बाप कहते हैं धूतीपना छोड़ो। ஆகவே இப்பொழுது தந்தை சொல்கிறார், இந்த வஞ்சகம் செயலை விடுங்கள். मुरली तारीख 10 मई 1985, पृष्ठ 3 आदि। अगर मनमत और परमत प्रमाण समय को, वाणी को, कर्म को, श्वास को 10 मई 1985, पृष्ठ 3 आदि। अगर मनमत और परमत प्रमाण ஒருவேளை தன்னுடைய மனதின் வழி இல்லையானால் மற்றவர்களின் வழிப்படி समय को, वाणी को, நேரத்தை, சொற்களை, कर्म को, செயல்களை, श्वास को, संकल्प को மூச்சை, எண்ணங்களை परमत व संग दोष में व्यर्थ तरफ गवाते हैं। பரமத் இல்லையானால் சங்கதோஷத்தில் வீணாக அதை யூஸ் பண்றாங்க. அப்படின்னா स्वचिंतन की बजाय परचिंतन करते हैं। பிரச்சிந்தனை பண்ணாமல் பரசிந்தனை செய்கிறார்கள். அப்படின்னா स्वमान की बजाय किसी भी प्रकार की अभिमान में आ जाते हैं। சுவமான் இல்லாமல் ஏதாவது ஒரு அபிமானத்தில் வந்து விடுகிறார்கள். इसी प्रकार இதே மாதிரிதான் श्रीमत के विरुद्ध अर्थात श्रीमत के बदले मनमत के आधार पर चलते हैं। ஸ்ரீமத்திற்கு விபரீதமாக மற்றவர்களுடைய வழிப்படி நடக்கிறார்கள். तो उनको ऑनेस्ट व ईमानदार नहीं कहेंगे। அப்பொழுது அவர்களை ஹானஸ்ட் இல்லையானால் நம்பிக்கை உள்ளவர்கள் என்று சொல்ல முடியாது, நேர்மையானவர்கள் என்று சொல்ல முடியாது. பரசிந்தனை செய்பவர்களுக்கு என்ன பிராப்தி கிடைக்கும்? पर चिंतन वालों को क्या प्राप्ति होगी? क्लैरिफिकेशन मुरलियों का भी मनन चिंतन मंथन किया जा सकता है। तो फिर अनुमान चिंतन मंथन करेंगे, फिर वेरीफाई कहाँ से करेंगे? அவங்க கேக்குறாங்க, முரளினுடைய கிளாரிபிகேஷனை கூட மனன் சிந்தன் மந்தன் பண்ணலாம். அப்ப பாபா சொல்றாரு, நீங்க மனன் சிந்தன் மந்தன் பண்ணினீங்கன்னா எங்க இருந்து கிளாரிபிகேஷன் அதை வந்து கிளாரிஃபை பண்ணுவீங்க? வெரிஃபை எங்க இருந்து பண்ணுவீங்க? कहाँ जाएंगे वेरीफाई करने के लिए? बाप के पास ही आना पड़ेगा।
தந்தையிடம்தான் வர வேண்டியதாக இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு பாபா கேக்குறாரு, அப்புறம் बाप तो अपनी चलाएगा, फिर क्या करेंगे? தந்தை வந்து தன்னுடையதை தான் சொல்லுவாரு, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? तो कोई कमेटी बैठाएंगे? அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு கமிட்டி வந்து உருவாக்குவீங்களா? अच्छा, बापों की कमेटी बैठा दो। சரி, தந்தைகளுடைய ஒரு குழுவை உருவாக்கி விடுங்க. तो भी तो सच्चा और झूठा साबित हो जाएगा। அப்பொழுது கூட அதுல வந்து உண்மை இல்லைன்னா போய் தெரிய வந்துரும் இல்லையா? उससे ऊंच बाप कहा गया है तो कई ऊंच होंगे ना। உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நிறைய பேர் தாழ்ந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா? उन ऊंचों के बीच में एक ऊंच साबित हो जाएगा ना। அவர்களுக்கு நடுவில் ஒரே ஒருத்தர் தான் உயர்ந்தவர் என்று நிரூபணம் ஆகிவிடும் இல்லையா? उनका ये कहना है कि भाई अगर एडवांस ज्ञान अंतिम सत्य है तो फिर उसके ऊपर फिर मनन चिंतन मंथन करने की जरूरत नहीं होनी चाहिए ना। அவங்க சொல்றாங்க பாபா, அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஒருவேளை அட்வான்ஸ் நாலேஜ் தான் வந்து கடைசியான உண்மை என்றால் பிறகு அதன் மீது சிந்திக்கும் யோசிக்கும் என்ன வேலை இருக்கு? उन्होंने बाप को पहचान लिया, पक्का कर लिया, निश्चय बुद्धि हो गई। யாரு வந்து தந்தையை தெரிஞ்சுக்கினாங்க, பக்கா பண்ணிக்கினாங்க, நிச்சய புத்தி ஆகிட்டாங்க, वो क्यों ज्यादा मन चिंतन मंथन करेंगे? बाप कहेगा सो सत्य। அவங்க ஏன் அதிகமாக மனன் சிந்தன் மந்தன் பண்ணுவாங்க? அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா தந்தை என்ன சொல்றாரோ அதுதான் உண்மை. उनको संस्कारों में भरने के लिए मनन चिंतन मंथन करते हैं कि हमारे संस्कारों में चली संस्कार जाए। नहीं, मनन चिंतन அவங்க சொல்றாங்க பாபா, எங்களுடைய சம்ஸ்காரங்களை மாற்றிக்கொள்வதற்காக மனன் சிந்தன் மந்தன் பண்றோம். मंथन अपने लिए करना है। ஆகவே பாபா சொல்றாரு, மனன் சிந்தன் மந்தன் நாம் தனக்காக தான் பண்ணணும், परचिंतन थोड़ा ही करना है। பரச்சிந்தன் பண்ணணுமா என்ன? स्वचिंतन करना है, अपने 84 जन्मों को खोदना है, निकालना தன்னை பற்றி யோசிக்கணும், தன்னுடைய 84 பிறவிகளை நாம் நோண்டி எடுக்கணும். है, उसके लिए है बंधन। அதற்காகத்தான் கடைவதற்கான விஷயம் இருக்கிறது. करते हैं परचिंतन। ஆனால் பரசிந்தனை தான் செய்கிறார்கள். परचिंतन हो जाने से विस्तार हो जाता है। பரசிந்தனையில் செல்வதால் விஸ்தாரமாகி விடுகிறது. विस्तार होकर सार खत्म हो जाता है। பிறகு விஸ்தாரத்தில் சாரம் வந்து முடிந்து விடுகிறது. सार को नहीं निकाल पाएंगे तो अपनी आत्मा के 84 जन्मों को ही नहीं निकाल पाएंगे। சாரத்தை ஒருவேளை வெளியே கொண்டு வர முடியவில்லை என்றால் பிறகு தன்னுடைய ஆத்மாவின் 84 பிறவிகளையும் வெளியே கொண்டு வர முடியாது. न निकाल पाने वाले पीछे रह जाएंगे या आगे बढ़ जाएंगे? ஆகவே யாரால் வெளியே கொண்டு வர முடியாத அவர்கள் பின்னாடி இருப்பாங்களா இல்ல முன்னாடி போவாங்களா? वो परचिंतन में लगे हुए हैं, बहुत विस्तार में चले गए। அவர்கள் வந்து பரசிந்தனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள், ரொம்பவே விஸ்தாரமாக சென்று விட்டார்கள். स्वचिंतन को छोड़ दिया है, தன்னை பத்தி சிந்திப்பதை அவர்கள் விட்டு விட்டாங்க. विस्तार में जा रहे हैं। विस्तार में जाते 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 आखिरी धर्म में जाके गिरेंगे क्या? விஸ்தாரத்தில் போறாங்க. அப்ப விஸ்தாரத்தில் சென்று கொண்டே இருக்கும் பொழுது கடைசி தர்மத்துல போய் விழுவாங்களா என்ன? तो लास्ट में जाके शास्त्रों का अंबार इकट्ठा कर लेते हैं आर्य समाज। ஆகவே கடைசியில போயிட்டு ஆரிய சமாஜிகள் சாஸ்திரங்களை அதிகமாக ஒன்று சேர்த்து கொள்கிறார்கள். सार उसमें से निकल जाता है, அதுல இருந்து சாரம் வெளியேறி விடுகிறது. साकार को मानते ही नहीं। அதனால அவர்கள் சாகாரத்தை ஏற்றுக்கொள்வதே இல்லை. आर्य समाजियों का शास्त्रों का विस्तार इतना ज्यादा कर लिया है, वेदों से लेकर के अब तक। ஆரிய சமாஜிகள் சாஸ்திரங்களை இவ்வளவு விஸ்தாரம் பண்ணிக்கினாங்க, வேதங்களிலிருந்து இப்பொழுது வரை. ये सार को खत्म कर दिया। அதுல இருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாரத்தை முடிச்சுக்கினாங்க. सार को पहचानते ही नहीं। मनुष्य सृष्टि का सार कौन है? அவர்கள் சாரத்தை தெரிந்து கொள்வதே இல்லை, என்னவென்றால் மனித சிருஷ்டியினுடைய சாரம் யார் என்று. बीज कौन है? விதை யாரு? भगवान के निर्गुण रूप को मानते हैं, सगुण रूप को मानते नहीं।
பகவானுடைய நிர்குண் ரூபம், குணமில்லாத ரூபத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், அனைத்து குணங்கள் இருக்கக்கூடிய ரூபத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. आधे नास्तिक बन जाते हैं। அப்பொழுது அவர்கள் என்ன ஆகிறார்கள்? பாதி நாஸ்திகர் ஆகிவிடுகிறார்கள். एक ही शब्द सर्व खजानों की व श्रेष्ठ भाग्य की चाबी है। ஒரே ஒரு வார்த்தை தான் அனைத்து கஜானாக்கள் இல்லையானால் சிரேஷ்டமான பாக்கியத்தினுடைய சாவி ஆகும். वही चाबी है, वही विधि है। அதுதான் சாவி ஆகும், அதுதான் செய்முறையாகும். वह क्या है? அது என்னவாகும்? यह बाबा शब्द ही चाबी और विधि है। இந்த பாபா என்ற வார்த்தை தான் சாவி மற்றும் तो செய்முறையாகும். चाबी तो सबके पास है ना? ஆகவே சாவி எல்லாரிடமும் இருக்கிறது இல்லையா? फिर फर्क क्यों? பிறகு ஏன் வித்தியாசம் வருகிறது? चाबी अटक क्यों जाती है? சாவி ஏன் மாட்டிக்குது? राइट के बजाय लेफ्ट तरफ घुमा देते हो। ரைட் பக்கம் சுத்தாமல் அது லெஃப்ட் பக்கமாக சுத்தி விடுகிறீர்கள். स्वचिंतन के बजाय परचिंतन, यह उल्टे तरफ की चाबी है। தன்னை பத்தி சிந்திக்காமல் மற்றவர்களை பத்தி சிந்திப்பது, இதுதான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தலைகீழான சாவி ஆகுது. स्वदर्शन के बदले परदर्शन, தன்னை பார்க்காமல் மற்றவர்களை பார்ப்பது, बदलने के बजाय बदला लेने की भावना, மாறுவது, இந்த பாவனை இல்லாமல் பழி வாங்குவது, இந்த பாவனை, स्व परिवर्तन के बजाय पर परिवर्तन की इच्छा रखना, தன்னை மாற்றிக்கொள்ளணும் இந்த ஆசை இல்லாமல் மற்றவர்களை மாத்தணும் என்பதற்கான ஆசை வைப்பது, काम मेरा नाम बाप का, इसके बजाय नाम मेरा काम बाप का, வேலை எனது பிறகு பெயர் தந்தைக்கு சேரணும் இந்த பாவனை இல்லாமல் பெயர் எனக்கு வேணும் பிறகு தந்தை வேலை செய்யட்டும். इसी प्रकार की उल्टी चाबी घुमा देते हैं। இந்த விதமான தலைகீழான சாவியை சுத்தி விடுகிறார்கள். तो खजाने होते हुए भी भाग्यहीन खजाने पा नहीं सकते। ஆகவே கஜானாகள் இருந்து கூட பாக்கியம் இல்லாதவர்களால் கஜானாவை எடுத்துக்கொள்ள முடியாது. भाग्य विधाता के बच्चे और बन क्या जाते हैं? பாக்கிய விதாத்தனுடைய குழந்தைகள் ஆனால் என்னவாகி விடுகிறார்கள்? थोड़ी सी अंजलि लेने वाले बन जाते। ரொம்பவே கொஞ்சம் பிராப்தி எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். अव्यक्त वाणी 14 अक्टूबर 1981, पृष्ठ 57 आदि। बाप को याद करेंगे तो ये लक्ष्मी नारायण भी जरूर याद आएंगे। தந்தை நினைவு செய்தால் கண்டிப்பாக பிறகு இந்த லட்சுமி நாராயணன் கூட நினைவில் வருவாங்க. क्योंकि तुम जानते हो हमको ऐसा बनना है। நீங்க அறிவீர்கள் நம்மளுக்கு இப்படி ஆகணும். तो यही सारा दिन धुन लगी रहे। ஆகவே இதுதான் முழு நேரமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். ऐसी धुन लगी रहेगी तो फिर कब एक दो की ग्लानि नहीं करेंगे। ஆகவே எப்பொழுதுமே இந்த ஆசை இருந்தால் எப்பொழுதுமே இன்னொருத்தவங்களுக்கு நீங்க அவதூறம் செய்ய மாட்டீங்க. 1:69 की वाणी का 3रा पेज। ये ऐसा है, वो फलाना ऐसा है। இவங்க இப்படி இருக்காங்க, அந்த குறிப்பிட்ட நபர் அப்படி இருக்காங்க. पर चिंतन में बुद्धि लगी रहती है। ஆகவே இப்படி பரசிந்தனையில் புத்தி ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. बहुत बच्चे हैं जिनके अंदर में एक कीचड़ा रहता है। நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள் யாருக்குள் இந்த குப்பை இருக்கிறது. उस कीचड़े को बैठ दूसरों को सुनाते हैं, फलाना ऐसा है, वो ऐसा है। அந்த குப்பைய இன்னொருத்தவங்களுக்கு சொல்றாங்க என்னவென்றால் இந்த குறிப்பிட்டவங்க இப்படி இருக்காங்க, அந்த குறிப்பிட்டவங்க அப்படி இருக்காங்க. जो इन बातों में लग जाते हैं परचिंतन करने लग पड़ते हैं। யார் இந்த விஷயங்களில் ஈடுபட்டு விடுகிறார்கள் பிறகு பரச்சிந்தன் பண்ணுவதில் ஈடுபட்டு விடுகிறார்கள், वो ऊंच पद पाए नहीं सकते। அவர்களால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. ऐसे ही रह जाते हैं। அப்படியேதான் இருந்துறாங்க. जो सारा दिन एक दो की बुद्धि को खराब करने का धंधा करते रहते वो तो
யார் வந்து முழு நாளும் ஒருத்தருடைய புத்தியை வந்து கெடுப்பதில் அந்த தொழிலை செய்து கொண்டே இருக்கிறார்களோ तो अपनी बर्बादी ही करते हैं। அவர்கள் தன்னை தான் கெடுத்துக் கொள்கிறார்கள்। मुरली तारीख 23 जुलाई 1965, पृष्ठ 3 मध्यांत। मुरली में तो बोला एक शिव बाबा, दूसरा न कोई। अगर दूसरे का चिंतन बुद्धि में चलता है तो परचिंतन हुआ ना। முரளியில் வந்து பாபா சொல்லியிருக்கிறாரு, ஒரு சிவ பாபா வேறு யாருமே இல்லை। ஒருவேளை மற்றவர்கள் பத்தின சிந்தனை ஓடுகிறது என்றால் அது பரச்சிந்தன் ஆகிவிட்டது இல்லையா? और परचिंतन पतन की जड़ बन जाती है। மற்றும் பரச்சிந்தன் வந்து பத்தனுடைய வேறாகி விடுகிறது। पद नीचा हो जाएगा, பதவி வந்து கீழே தாழ்ந்ததாக கிடைக்கும்। दूसरे धर्म के मन के साबित हो जाएंगे, மற்ற தர்மத்தை சேர்ந்த மணிகள் என்று நிரூபணமாகிவிடும்। फायदा होगा घाटा होगा, பலன் இருக்குமா நஷ்டம் இருக்குமா? विनाश होगा या स्थापना होगी? அழிவு ஏற்படுமா இல்லையானால் ஸ்தாபனை ஏற்படுமா? पद का ही विनाश हो गया। பதவியே அழிந்துவிடும்। कोई अच्छा पुरुषार्थ करते हैं, சிலர் நல்ல புருஷார்த்தம் செய்கிறார்கள், दूसरों को भाषण देते हैं, மற்றவர்களுக்கு ஸ்பீச் கொடுக்கறாங்க, ज्ञान भी सुनाते हैं, ஞானம் கூட சொல்கிறார்கள், क्लास भी सुनते सुनाते हैं, கிளாஸும் கூட கேக்குறாங்க சொல்றாங்க। परंतु फिर परचिंतन भी बहुत करते हैं। ஆனால் ரொம்ப அதிகமாக பரச்சிந்தன் கூட பண்றாங்க, மற்றவர்களை பத்தி சிந்திக்கிறார்கள்। तो उनकी क्या शूटिंग होगी? ஆகவே அவர்களுக்கு என்ன ஷூட்டிங் நடக்கும்? कोई होते हैं टीचर बहुत अच्छे होते हैं, சிலர் இருக்காங்க யார் வந்து ரொம்ப நல்ல ஆசிரியராக இருக்காங்க, दूसरों को पढ़ाई पढ़ाना जानते हैं, மற்றவர்களுக்கு படிப்பை சொல்லிக் கொடுப்பதை அறிவார்கள், लेकिन खुद धारणा नहीं करते हैं। ஆனால் தான் வந்து அந்த தாரணையை செய்ய மாட்டாங்க। तो जो खुद धारणा नहीं करेंगे वो राजा बनेंगे या सतयुग में टीचर बन करके रह जाएंगे? ஆகவே யார் வந்து தானே தாரணை செய்ய மாட்டார்களோ அவர்கள் ராஜா ஆகுவாங்களா இல்லையானால் சத்தியுகத்துல வெறும் டீச்சராக இருந்துருவாங்களா? सतयुग में टीचर बन करके रह जाएंगे, சத்தியுகத்துல வெறும் டீச்சர் ஆகிவிட்டு இருந்து விடுவார்கள், राजा नहीं बनेंगे। ராஜாவாக முடியாது। और सतयुग में त्रेता में राजा नहीं बनेंगे तो द्वापर कलयुग में भी राजा नहीं बनेंगे। சத்தியுகம் திரேதாயுகத்தில் ராஜா ஆக முடியல அப்படின்னா துவாபரயுகம் கலியுகத்திலும் ராஜாவாக முடியாது। हयात झरमुई झगमुई बहुत ही नुकसान कर देते हैं। வீணான இங்க இருக்க விஷயங்கள் அங்க இருக்க விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்பவே நஷ்டத்தை கொண்டு வருகிறது। बाप डायरेक्शन देते हैं, ऐसी बातें ना करनी चाहिए। தந்தை டைரக்ஷன் கொடுக்கறாரு, இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசக்கூடாது। इससे तुम बाप की निंदा कराते हो। இதன் மூலமாக நீங்கள் வந்து தந்தைக்கு நிந்தனை செய்கிறீர்கள்। शांति में कोई निंदा व विकर्म होता ही नहीं। நிம்மதி அமைதியில் எந்த ஒரு நிந்தனை இல்லையானால் விகர்மங்கள் ஆகுவதே இல்லை। मुरली तारीख 23 जुलाई 1968, पृष्ठ 1 अंत। जो अपने जीवन में लगातार दूसरों को स्नेह करेगा, யார் தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு அன்பு கொடுப்பாங்களோ उसको जन्म जन्मांतर क्या मिलेगा? அவங்களுக்கு நிறைய பிறவியாக என்ன கிடைக்கும்? स्नेह मिलेगा। அன்புதான் கிடைக்கும்। जो अपने पुरुषार्थी जीवन में लगातार सहयोग करेगा, யார் தன்னுடைய புருஷார்த்த வாழ்க்கையில் தொடர்ந்து சகயோகத்தை கொடுப்பார்களோ दोस्तों को भी सहयोग, दुश्मनों को भी सहयोग, நண்பர்களுக்கும் சகயோகம், அதே போல் எதிரிகளுக்கும் சகயோகம், उसको क्या मिलेगा? அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? जन्म जन्मांतर क्या मिलेगा? நிறைய பிறவிகளுக்கு என்ன கிடைக்கும்? सहयोग मिलेगा। சகயோகம் தான் கிடைக்கும்। जो सहानुभूति करेगा उसको सहानुभूति मिलेगी। யார் வந்து சகானுபூதி பண்றாங்களோ அவங்களுக்கு சகானுபூதி தான் கிடைக்கும்।
तो देते அதாவது மற்றவர்களை துக்கத்தை புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அப்படிதான் கிடைக்கும். जाओ, देते जाओ, देते जाओ. ஆகவே கொடுத்து கொண்டே செல்லுங்கள், கொடுத்து கொண்டே செல்லுங்கள், கொடுத்து கொண்டே செல்லுங்கள். पर चिंतन नहीं करना है कि क्या करते हैं ये. மற்றவர்களை பத்தி சிந்திக்க கூடாது, என்னவென்றால் இவங்க என்ன பண்றாங்க. तो हम क्या करें इसके बदले में. ஆகவே இதற்கு விபரீதமாக நம்ம என்ன பண்ணலாம். बदला नहीं लेना है, ஆகவே நம்ம பழி வாங்க கூடாது. लेकिन क्या करना है, ஆனால் என்ன பண்ணணும், बदल के दिखाना है. மாற்றி காமிக்கணும், மாறி காமிக்கணும். जो तो को कांटा बोवे ताए बोए तू फूल. யார் உங்களுக்கு முள்ளு குத்துறாங்களோ அவங்களுக்காக நீங்கள் பூக்களே கொடுங்கள். और रिजल्ट में क्या होगा, அதுக்கு ரிசல்ட்ல என்ன கிடைக்கும். हैं तो को फूल के फूल हैं और बाको हैं त्रिशूल. ஆகவே ரிசல்ட்ல என்ன கிடைக்கும் என்றால் உங்களுக்கு பூக்களே பூக்கள் தான் கிடைக்கும் மற்றும் அவர்களுக்கு சூலம் கிடைக்கும். और ही बड़े बड़े जन्म का अंतर कांटे मिलेंगे. இன்னுமே பெரிய பெரிய முள்ளுதான் கிடைக்கும் நிறைய பிறவிகளுக்கு. पर चिंतन से नुकसान. பரச்சிந்தன் மூலமாக நஷ்டம். எல்லாருக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் என்று சர்டிபிகேட்டை வாங்கணும். அனைவருக்குமே சந்தோஷமாக தான் வைக்கணும். ஆனால் பாபா நம்ம அனைவருமே சந்தோஷமாக்க முடிய மாட்டேங்குது. ஆகவே இது எப்பொழுது வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும் மற்றும் அதற்காக என்ன செய்ய வேண்டும். எப்பொழுது வரை நம்ம ஆத்மீக ஸ்டேஜ்ல நிலைக்க முடியலையோ, हम जब तक परचिंतन में चले जाते हैं, எப்பொழுது வரை நாம் பரச்சிந்தன்ல ஈடுபட்டு கொண்டிருப்போமோ तब तक ऐसा ही चलता रहेगा. அப்பொழுது வரை இது இப்படிதான் நடந்து கொண்டே இருக்கும். स्वचिंतन उन्नति की सीढ़ी, परचिंतन पतन की जड़. ஸ்வச்சிந்தன் தன்னை பத்தி சிந்திப்பதால் நாம் உன்னதி அடைவோம், அதாவது உயர்ந்து செல்வோம், முன்னேறி செல்வோம். ஆனால் மற்றவர்களை பத்தி சிந்திப்பதால் கீழே தான் விழுவோம். रॉयल आत्माएं सदा ही एक तो भरपूर संपन्न रहती हैं और ராயல் ஆத்மாக்கள் எப்பொழுதுமே நிறைந்து சம்பன்னமாக இருப்பார்கள் மற்றும் संपन्नता की निशानी वे सदा तृप्त आत्मा रहती है. சம்பன்னத்தாவினுடைய அடையாளமாக அவர்கள் எப்பொழுதுமே திருப்தியான ஆத்மாக்களாக தான் இருப்பார்கள். तृप्त आत्मा हर परिस्थिति में हर आत्माओं के संबंध संपर्क में आते हुए जानते हुए संतुष्ट रहती है. திருப்தியான ஆத்மாக்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா ஆத்மாக்களினுடைய தொடர்பில் சம்பந்தத்தில் கொண்டு கூட அனைவரையும் அறிந்து கொண்டு கூட சந்தோஷமாக தான் இருப்பார்கள். चाहे कोई कितना भी असंतुष्ट करने की परिस्थितियां उनके आगे लाए, எவ்வளவும் சந்தோஷத்தில் இருந்து கீழே இறக்கக்கூடிய பரிஸ்திதிகள் அவர்களுக்கு முன்னால் வரலாம். ஆனால் लेकिन संपन्न तृप्त आत्मा असंतुष्ट करने वाले को भी संतुष्टता का गुण, சம்பன்னமான திருப்தியான ஆத்மாக்கள் சந்தோஷம் இல்லாத தன்மையை கூட சந்தோஷமான குணத்தின் மூலமாக சகயோகத்தின் ரூபத்தில் இருப்பார்கள். सहयोग के रूप में देगी. ऐसी आत्मा के प्रति रहम दिल बन இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்காக கருணை உள்ளமாக ஆகிவிட்டு शुभ भावना और शुभ कामना द्वारा சுபமான பாவனை சுபமான காமனா மூலமாக ஆசை उनको மூலமாக भी परिवर्तन करने का प्रयत्न करेंगे. அவர்களை கூட மாற்றுவதற்காக முயற்சி செய்வார்கள். रूहानी रॉयल आत्माओं का यही श्रेष्ठ कर्म है. रूहानी रॉयल ஆத்மாக்களுடைய இதுதான் சிரேஷ்டமான கர்மமாகும். अव्यक्त वाणी 3 नवंबर 1992 पृष्ठ 47 संत 48 आदि. अभी सब अधूरे ब्राह्मण हैं. இப்பொழுது அனைவருமே அரைகுறையான பிராமணர்களாக இருக்கிறார்கள். सुदर्शन चक्र चलाते चलाते हाथ से सुदर्शन चक्र छूट जाता है. சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருக்கும் பொழுது கையில் இருந்து அந்த சுயதர்ஷன சக்கரம் விட்டுடுறாங்க. व्यक्त संकल्पों में बुद्धि चली जाती है. வீணான எண்ணங்களில் புத்தி சென்று விடுகிறது. आत्मचिंतन करना भूल जाते हैं, परचिंतन में लग जाते हैं. ஆத்மாவை பத்தி சிந்திப்பதை மறந்து விடுகிறார்கள் மற்றும் பரச்சிந்தன்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். इसलिए ब्राह्मणों के हाथ में सुदर्शन चक्र
नहीं दिया जाता। அதனால்தான் பிராமணர்களின் கையில் சுதர்சன சக்கரம் வந்து கொடுப்பதில்லை. अन्य आत्माओं के प्रति व्यर्थ बोल भी पाप के खाते में जमा होता है। ஏதாவது ஒரு ஆத்மாவிற்காக வீணான சொற்கள் கூட பாவத்தினுடைய கணக்குல தான் வந்து ஆட் ஆகுது. अव्यक्त वाणी 3 दिसंबर 1978 पृष्ठ 95 आदि। अंत में ऐसा दिन आएगी जो एक ही खड़ा रहेंगे और सब गिर जाएंगे, तो गिरने का कारण क्या होगा? पाप कर्म 100 गुना बोल। अंत में ऐसा दिन आएगी जो एक ही खड़ा रहेंगे और सब गिर जाएंगे। கடைசியில் இப்படிப்பட்ட நேரம் வரும், எப்பொழுது ஒரே ஒருத்தர் தான் இருப்பாங்க, மற்றவங்க எல்லாருமே போயிடுவாங்க. तो गिरने का कारण क्या होगा? அப்பொழுது அதனுடைய காரணம் என்னவாக இருக்கும்? पाप कर्म 100 गुना பாபா சொல்றாரு, பாவ கர்மம் बोझ। 100 மடங்கு தண்டனை, சுமை. अभी ज्ञान में चल रहे हैं, तो ज्ञान में चलते चलते सुनी सुनाई बातों पर विश्वास करके नीचे गिरना होता है या नहीं होता है? இப்பொழுது ஞானத்தில் நடந்து கொண்டே இருக்கிறார்கள். நடந்து கொண்டே இருக்கும் பொழுது யாருன்னா ஏதாவது சொன்னா அதை கேட்டுக்கொண்டு கீழே விடுறாங்களா இல்லையா? पाप कर्म कर लेते हैं, பாவ கர்மம் செய்து விடுகிறார்கள், पर चिंतन कर लेते हैं, மற்றவர்களை பத்தி சிந்திக்கிறார்கள், नीचे गिर जाते हैं। கீழே விழுந்து விடுகிறார்கள். पाप कर्म बनता है 100 गुना बोझ चढ़ जाता है। लौकिक பாவ கர்மம் செய்கிறார்கள், அப்பொழுது 100 மடங்கு தண்டனை ஏறுகிறது. दुनिया अच्छी थी, वहाँ 1 गुना बोझ चढ़ता था। லௌகிக உலகம் நல்லதாக இருந்தது, அங்க வந்து 1 மடங்கு தான் பாவம் ஏறிக்கொண்டிருந்தது. और यहाँ बार बार मना करने पर के बाप आया हुआ है। இங்க அடிக்கடி வந்து சொல்றாரு பாபா, அதாவது தந்தை வந்திருக்காரு, செய்யாதீங்க இப்படி. धर्मराज आया हुआ है, தர்மராஜ் तो வந்திருக்காரு, काय के लिए लफड़े में पड़ रहे हैं? நீங்க ஏன் இப்படி வீணான விஷயங்கள்ல ஈடுபடுறீங்க? फिर भी उसी लफड़े में पड़ते हैं। அப்பொழுது கூட அதே வீணான விஷயத்துல தான் ஈடுபடுறாங்க. ये ऐसा करता है, वो वैसा करता है, ये ऐसा क्यों करता है, वो वैसा क्यों करता है। இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்க, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, அவங்க ஏன் அப்படி பண்றாங்க? अरे बाप सबकी जिम्मेवारी ले रहा है, तुम काहे के लिए फंस रहे हैं? அரே தந்தை வந்து அனைவருடைய பொறுப்பையும் எடுக்கிறாரு, ஆகவே நீங்க ஏன் வீணா இதுல வந்து ஈடுபடுறீங்க? तो 100 गुना बोझ चढ़ा कि नहीं चढ़ा? ஆகவே 100 மடங்கு தண்டனை ஏறியதா இல்லையா? पर चिंतन पतन की जड़। பரச்சிந்தன் மற்றவர்களை பத்தி சிந்திப்பது வந்து விழும் வேறாகும். बांध से जड़ ये पतन होता है। தேபான் மூலமாக விழுகிறோம். देहधारियों को याद किया और पतन हुआ। தேகதாரிகளை நினைவு செய்கிறோம் மற்றும் வந்து விழுந்து விடுகிறோம். सारा दिन कोई की निंदा करना, परचिंतन करना, முழு நாளும் யாருக்காவது நிந்தனை செய்வது, இல்லையானால் மற்றவர்களை பத்தி சிந்திப்பது, इनको कोई दैवी गुण नहीं कहा जाता है। இதை வந்து தெய்வீக குணம் என்று சொல்ல முடியாது. देवताएं ऐसे काम नहीं करते हैं। தேவதைகள் இப்படிப்பட்ட வேலையை செய்வதில்லை. कुछ भी अगर देखते हो तो बाबा को रिपोर्ट करो। ஏதாவது பாக்குறீங்க அப்படினாலே பாபாவுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. तुम्हारा क्या जाता है एक दो की ग्लानी करने में? ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அவதூறம் செய்வதில் உங்களுக்கு என்ன கிடைக்குது? बाप ने कानों का आँखों का लोन लिया है ना? தந்தை வந்து காதுக்கு கண்களுக்கு லோன் எடுத்திருக்காரு இல்லையா? बाप भी देखते हैं, यह दादा भी देखते हैं। தந்தையும் பாக்குறாரு, அப்புறம் இந்த தாதாவும் கூட பாக்குறாரு. चलन वातावरण कोई कोई का तो बिल्कुल बेकायदे चलता है। நடத்தை மற்றும் சுற்றுச்சூழல் சிலரது வந்து ரொம்பவே நியமங்கள் இல்லாமலே நடக்கிறது. मुरली तारीख 1 जनवरी 1969 पृष्ठ 4 आदि। जो जितना ही स्वस्थिति में स्थित होकर के रहता है, யார் வந்து எவ்வளவு சுயஸ்திதியில் நிலைந்து இருக்கிறார்களோ वो तम प्रधान भी कम बनता है। அவர்கள் தம பிரதானம் கூட கம்மியாக தான் ஆவாங்க. और जो जितना ही परचिंतन में மற்றும் யார் வந்து எவ்வளவு பரச்சிந்தன்ல और देह के चिंतन में ज्यादा रहता है, மற்றும் தேகத்தினுடைய சிந்தனையில் அதிகமாக இருக்கிறாங்களோ वो उतना ही तेजी से तमो प्रधान ज्यादा बनता है। அவங்க அவ்வளவு அதிகமாக தம பிரதான் ஆகுறாங்க. एक के संग के रंग में रहने से ஒருத்தருடைய சங்கத்தின் சாயத்தில் இருப்பதால் सात्विकता आती है। சத்துவ பிரதானமான தன்மை வருகிறது.
और अनेकों के संग के रंग में रहने से பிறகு நிறைய பேருடைய சங்கத்தின் சாயத்தில் இருப்பதால் तामसीपन आता है। சமப்பிரதானமான தன்மை வருகிறது। को कोई भी ऐसी करतूत नहीं करनी चाहिए जिससे कि कोई को घृणा आवे। குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது எதன் மூலமாக மற்றவர்களுக்கு வெறுப்பு வரும்। हियर नो फालतू बातें। வீணான விஷயங்களை கேட்காதீர்கள்। बाबा बच्चों को सावधान करते हैं பாபா குழந்தைகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரு कि कभी कोई से भी दुनिया की खबरचार எப்பொழுதும் யாரிடம் இருந்தும் உலகத்தினுடைய செய்திகள் झरमुई झगमुई ना सुननी चाहिए। வீணான எதுக்குமே உதவாத விஷயங்களை கேட்க கூடாது। भगवान पढ़ाते हैं तो पढ़ाई में अच्छा ध्यान देना चाहिए। பகவான் படிப்பிக்கிறாரு, அப்படி இருக்கும் பொழுது படிப்புல ரொம்பவே அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும்। रात्रि मुरली तारीख 4 मई 1967 पृष्ठ 51। यहाँ स्वचिंतन करेंगे तो जेवर धारण करेंगे। இங்கு வந்து நம்ம சுய சிந்தன் தன்னுடைய பத்தி சிந்திப்போம் என்றால் அப்பொழுது நகைகளை தாரணை செய்வோம்। और परचिंतन किया ஒருவேளை மற்றவர்களை பத்தி சிந்தித்தோம் என்றால் तो जेवर जेवर गिर जाएगा। எந்த நகைகள் இருக்குமோ அது வந்து விழுந்து விடும்। कौन सा संग दाग लगाता है? எந்த தொடர்பு வந்து ஒரு தடை கரை அழுக்கை கொண்டு வருகிறது? उसके मूल 2 कारण हैं। அதற்கு முக்கியமான 2 காரணங்கள் இருக்கிறது। वह मुख्य 2 बातें हैं। இல்லையானால் முக்கியமான 2 விஷயங்கள் இருக்கிறது। एक प्रदर्शन, दूसरा परचिंतन। ஒன்னு வந்து மற்றவர்களை பார்ப்பது, இரண்டாவது மற்றவர்களை பற்றி சிந்திப்பது। परचिंतन में व्यर्थ चिंतन भी आ जाता है। மற்றவர்களை பற்றி சிந்திப்பதில் வீணான எண்ணங்களும் சிந்தனைகளும் வந்து விடுகிறது। यही 2 बातें संग के रंग में स्वच्छ हीरे को दागी बना देती हैं। இந்த 2 விஷயங்கள் தான் சங்கத்தின் சாயத்தில் கிளீனான வைரத்தை சுத்தமான வைரத்திலும் கரையை கொண்டு வருகிறது। अव्यक्त वाणी 13 अप्रैल 1983 पृष्ठ 133 मध्य।